வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நிறுத்திட்டாங்க அப்படின்னு அந்த அண்ணா கிட்ட கேட்டேன். அப்போ அவர் வந்துட்டு சொன்னார், இல்லைம்மா நீ காலேஜ் சேரணுமா, ஏன்னா அப்புறம் உன்னுடைய லைஃப் போயிடும் இல்லையா, ஸோ அதனால் இப்போ வேலைக்கு வர வச்சுட்டே இருந்தால் உன்னை காலேஜ் சேர்த்த மாட்டாங்க அப்படின்னு நின்றுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, சேலரியான எதுவும் தரல, சரி ஓகே அவங்க நல்ல மனசு, சரி சரி காலேஜ் சேரணுன்னு தானே அவங்களும் இழுத்து வச்சாங்க அப்படின்னு நானும் வந்து நின்றுட்டேன். அப்புறம் நின்றுட்டு வீட்லேயே ஒரு 10 ஆர் 15 டேஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா இருந்துட்டு, சரி வீட்டில் சும்மா தானே இருக்கா, சரி காலேஜாவது சேர்த்து விடுங்க அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பா இருந்துட்டு, சரி ஓகே, சரி சும்மா தானே இருக்கா வீட்டில் அப்படின்னு சேர்த்துன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ தான் ட்விஸ்ட்டு என்னுடைய லைஃப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகிட்ட அப்புறம் ஆன்லைன்லேயும் போட முடியல, ஆஃப்லைன்லேயும் போய் காலேஜ்லேயும் என்னால் சேர முடியலையா, சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காம இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த ஊரில் இருந்தாங்க. அந்த ஊர்னா இப்போ அந்த காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் வந்து என் ஃப்ரெண்டோட ஊர். அப்போ இருந்து அவள் வந்துட்டு கேட்டு சொல்லுமா, நான் சேர்ந்துக்கிறேன், எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு டிகிரி முடிக்கணும், என் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருந்தே இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அவங்க வந்து சரி கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேட்டு சொன்னாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து கேட்டு சொன்னால், சரிம்மா வா இங்கே வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா பண்ணிக்கலாம், இங்கே வீட்டான வா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் என் ஃப்ரெண்டு வீட்டான போனேன். வண்டி எடுத்துகிட்டு நான் மட்டும்தான் போனேன். போயிட்டு அப்புறம் அவங்க கேட்டாங்க, ஏம்மா காலேஜ் சேரல அப்படின்னு. நான் அதான் இப்படி தான் வீட்டு சுச்சுவேஷன் சேர்த்த முடியல, அப்புறம் இப்போ சேர்த்துறேன்னு சொன்னாங்க, காலேஜ் அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னா. சரி என்ன படிச்சிருக்க, என்ன மார்க்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நானும் சொன்னேன். சரி ஓகே, சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு காலேஜுக்கு வாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நாளைக்கு காலேஜுக்கு சரி ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் போனோம். நானும் எங்கள் அப்பாவும் 2 பேரும் போனோம். காலேஜ் போன அப்புறம் அந்த சாரை தேடினோம். அந்த சார் வந்து கிடைக்கவே இல்லை. அப்புறமா அங்கே இருக்க டீச்சர்ஸ் கிட்டலாம் கேட்டு அந்த சாரை கண்டுபிடிச்சி அந்த சார்கிட்ட போனோம். அந்த சார் வந்துட்டு சரி சேர்த்துக்கிறோம், என்ன பண்ணுறது அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் விட்டாங்க. என்னம்மா கோர்ஸ் எடுக்கிற அப்படின்னாங்க. எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் சரி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு எங்கள் அண்ணாண்ணி கிட்ட கேட்டேன். அவங்க வந்து உன்னோட விருப்பம், நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அது படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு விஷுவல் கம்யூனிகேஷன் அதெல்லாம் பார்த்தேன். பட் அப்புறமா நாங்கள் எதுவும் தெரியாமலும் உள்ளே நுழைய முடியாது இல்லையா, ஸோ அதை பற்றி எதுவுமே தெரியாது. எங்கள் ஊர் சைடும் அந்த கோர்ஸில் யாரும் படிக்கலை. ஸோ அதனால் நான் அது எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்தேன் பிஏ தமிழ். சரி பிஏ தமிழ் எல்லாருக்குமே காமனாக போகிறது, சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு பிஏ இங்கிலீஷ் அட்மிஷன் போட்டேன். பிஏ இங்கிலீஷ் அட்மிஷன் போட்டு அன்றைக்கி ஃபுல்லும் காலேஜில் அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னாங்க, எல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அட்மிஷன் போட்டுட்டு அன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, கால் பண்ணி, இல்லைம்மா கொரோனா அதனால் ஆன்லைன் கிளாஸ் தான், அதனால் நீ ஆன்லைன் கிளாஸ்லேயே ஃபோன் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோனெல்லாம் வாங்கிட்டப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தந்த புக்கு இப்படி படிக்கணும் அதெல்லாம் ஆன்லைன்லேயே அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில், இது மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சேன். ஒரு 6 மந்த்து இருக்குங்க. 6 மந்த்தும் நான் ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது சரி கொரோனா இல்லைங்களா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து பெங்களூரில் வேலை செய்கிறவங்க. சரி இப்போ காலேஜ் வச்சாங்கன்னா என்னுடைய செலவு, என்னோடய ட்ரெஸ் செலவு, பேக் செலவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சரி அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஊரில் இருந்தால் சும்மா தின்புட்டு வீட்டில் தான் இருக்கணும், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சரி பெங்களூர் போனேன். போயிட்டு அப்புறம் ஒரு 2 ஆர் 3 டேஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சரி வேலைக்கு போகலாம், வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 4-5 தான் கேட்டு வர சொன்னேன் எங்கள் அம்மாவும் கேட்டு வந்தாங்க. அது வந்து துணிக்கடை ஷோரூம் மாதிரி. சரி கேட்டு வந்தாங்க, நானும் போனேன். எவ்வளோ சம்பளம், அது என்ன ஏது அதெல்லாம் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் நானும் போனேன். பெங்களூருக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் துணிக்கடையில். வேலை செஞ்சுருக்கும்போது ஒரு 10,000 கொடுத்தாங்க சம்பளம், 10K அவ்வளோ இருக்கும், அவ்வளோ கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, அப்புறம் கிளாஸ் வந்துருச்சு, ஆஃப்லைன் வந்துருச்சு. அப்புறம் ப்ரொஃபஸர் இருந்து கால் பண்ணுறாங்க எனக்கு. கால் பண்ணி, ஏம்மா காலேஜ் வச்சுட்டாங்க, இனிமேல் ரெகுலர் கிளாஸு நீ வாம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மிஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் போய் கேட்டேன். எங்கள் வீட்டில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை வேணாம் இப்பயே